வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தாராளமா பார்க்க முடியும். சரியா? இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 3 வீடியோ பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி ஒரு 3 வீடியோ பார்த்துருப்போம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அதே போல் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் இதெல்லாம் வந்துட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? கவனிங்க, இப்போ நம்ம கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் படிக்கிறேன், கவனிங்க. ரீட் த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. X and Y invested rupees 8,000 and rupees 12,000 respectively in a business. After 6 months, Y left the business and X reduced his initial investment by rupees P. At the end of a year, the profit of X is 25% more than Y. Then find the value of P. இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாவே மினிமம் 2 கேள்வி கேட்பாங்க, அதிகப்படியாக 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரியா? இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கவனிங்க, இப்போ இது எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு எது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்டு டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. சரிங்களா? நான் நோட் பேரில் எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கிளாரிட்டி இருக்காது, அதனால கண்டிப்பாக நான் சொல்றதை கவனமாக கவனிச்சா மட்டும்தான் நான் என்ன எழுதுதுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரியா? நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். அதுவே நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேகம் பண்ணி பாருங்கள். சரியா? புரியலன்னா 2 முறை 3 முறை பாருங்கள். அப்படியும் புரியலன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணலாம். சரியா? இப்போ கவனிங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இந்த டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. எப்போ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கனாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் போடணும். உங்களுக்கு கண்டிப்பா பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் டிஐ கூட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதனால இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கவனிங்க, 3 கொஸ்டினுமே இந்த கான்செப்டை வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். இப்ப எக்ஸ் ஒய் 2 பேர், எக்ஸ்னு ஒருத்தர் ஒய்னு ஒருத்தர். எக்ஸ் வந்துட்டு 8,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, ஒய் வந்துட்டு 12,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. After 6 months, Y left the business and X reduced his initial investment. Y வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 month மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்ல இருக்காரு. ஆனால் எக்ஸ் வந்துட்டு 6 month வரைக்கும் பிஸ்னஸ்ல இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்றாரு. ஃபர்தரா அடுத்த 6 month என்ன பண்றாருன்னா, ஏன்னா எண்ட் ஆஃப் த இயர் தானே சொல்லியிருக்காங்க, எண்ட் ஆஃப் இயர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த 6 மாசத்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த 8,000 rupeesல இருந்து P rupees வெளியே எடுத்துட்டாராம். சரியா? அடுத்த 6 மாசம் வந்துட்டு 8,000 மைனஸ் P rupees தான் மெயின்டைன் பண்ணிருக்காரு. சரியா? இப்போ இது ரெண்டும் இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். சரிங்களா? இப்போ இன்ட்டு பண்ணலாமா? இன்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரேஷியோ தானே, சேம் ப்ராடக்ட்ல இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் இன்ட்டு பண்ணுங்க. நமக்கு கொஞ்சம் பெரிய வேல்யூவா இருக்கிறத சின்ன வேல்யூவா நம்ம குறைச்சிக்கலாம். சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். இது 1 time, இது 1 time. இதை அப்படியே கேன்சல் பண்ணா 1 time. இப்போ 8,000 into 1, இங்க 8,000 into 1, அப்புறம் மைனஸ் பி இன்ட்டு 1. அப்போ என்ன வரும் அப்படின்னா 8,000 plus 8,000 16,000 வரும். சரியா? சாரி, இது மைனஸ் இல்லை பிளஸ். ஏன்னா அது வந்துட்டு என்னன்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல, இது செகண்ட் பார்ட்ல, இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. சரியா? அப்ப 8,000 plus 8,000 16,000. சரியா? இங்க மைனஸ் பி போட்டுக்கோங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 12,000 into 1 12,000. அவ்வளவுதான். இதுதான் இவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ. சரிங்களா? இப்ப நமக்கு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. at the end of the year the profit of X is 25% more than Y. சரியா? அதாவது எக்ஸ் வந்துட்டு ஒய்யை விட 25% அதிகமா. அப்ப எக்ஸ் வந்துட்டு 100, ஒய் வந்து 100%னா எக்ஸ் வந்துட்டு 25% மோர்னா 125% இருப்பாரு. ஏன்னா இதை கூட நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம் 25 டேபிள்ல. இது 5 times, இது 4 times. அதாவது 4 times வந்து 12,000னா அப்ப 5 times என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? 4 times 12,000 நம்ம என்ன பண்ணுவோம்? 1 time கண்டுபிடிக்க 12,000 நம்ம 4ஆல கேன்சல் பண்ணுவோம். அப்போ 1 time என்ன வரும்னா 3,000 வரும். அப்ப நம்ம 5 times கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 5 போடுங்க. 5 போட்டா என்ன வரும்னா 15,000 வரும். அப்ப 5 times ஆஃப் ப்ராஃபிட் வந்து 15,000 வரும். அப்ப 16 மைனஸ் பி தான் பியோட வேல்யூ சொல்லிடலாமா? 16 மைனஸ் பி தான் 15,000. அப்ப பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 16,000ல இருந்து 15,000 மைனஸ் பண்ணீங்கன்னா
நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1000 அதுதான் p யோட வேல்யூ அப்ப 16000ல இருந்து 15000 மைனஸ் பண்ணீங்கன்னா இதுதான் p யோட வேல்யூ p யோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 rupees சரியா அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 1000 rupees சரிங்களா அந்த டைரக்ஷன்ல நம்ம சால்வ் பண்ணது என்ன அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூவை சால்வ் பண்ணோம் இதை வச்சுதான் நம்ம ஃபர்தர் இருக்கிற கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணோம் இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டு கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ண போறோம் என்னது 16000 மைனஸ் பி டிவைட் பை 12000 சரியா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் என்ன டைரக்ஷன் சேம் தான் இதை மட்டும் படிங்க கொஸ்டினை மட்டும் படிங்க இந்த ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் y to x வந்துட்டு 12:13 yக்கு வந்து 12 x வந்து 13 சரியா then find the value of p plus 500 னு சொல்றாங்க சரியா அப்ப நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி 16000 minus p divided by கீழே 12000 எடுத்துக்கோங்க இது எதுக்கு ஈக்குவல்னா எக்ஸுக்கு வந்து 13 டைம்ஸா ஒய்க்கு வந்து 12 டைம்ஸா சரியா இது எக்ஸா இது ஒய்ங்களா சரிங்களா இப்போ பாருங்க 12 டைம்ஸ் 12000னா 13 டைம்ஸ் என்ன வரும்னா 13000 தானே வரும் 12 டைம்ஸ் வந்து 12000னா 13 டைம்ஸ் என்ன வரும் 13000 தான் வரும் அப்ப p யோட வேல்யூ என்னன்னு சொல்லிடலாமா 16000ல இருந்து p மைனஸ் பண்ணோம்னா 13000 வரும் அப்படின்னா 16000ல இருந்து 13000 மைனஸ் பண்ணுங்க p யோட வேல்யூ கிடைச்சிடும் அப்ப 16000ல இருந்து 13000 மைனஸ் பண்ணீங்கன்னா p யோட வேல்யூ என்ன வரும் 3000 வரும் அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3000 சரிங்களா ரைட் அடுத்த क्वेश्चन பாருங்க at the end of a year the profit share of x is rupees 700 out of the total profit of rupees 1500 then find the value of p by q sorry b by 2 அப்ப x க்கு நம்ம என்ன பார்த்தோம் 16000 minus p பார்த்தோம் y க்கு என்ன பார்த்தோம் y க்கு வந்துட்டு டினாமினேட்டர் 12000 பார்த்தோம் 12000 தான் சால்வ் பண்ணோம் 12000 சரிங்களா ஈக்குவல் டு x வந்துட்டு 700 y வந்து பாத்தீங்கன்னா இந்த 1500 இருந்து 700 மைனஸ் பண்ணுங்க அப்ப y வந்துட்டு 800 சரியா 800 இப்போ நீங்க என்ன பண்ணணும் 800ங்கிறது வந்து 1200னா 700ங்கிறது என்ன இதை கூட கேன்சல் பண்ணிடுங்க 8 டைம்ஸ் வந்து 1200னா 7 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்ப என்ன பண்ணும் 1200ல 12000 divided by 8 into 7 இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ண என்ன வரும் 1500 வருமா அப்ப 1500 7 போட்டா என்ன வரும் 15 into 7 105 அப்ப 10500 வரும் சரியா இப்ப பாருங்க 16000 minus p equal to 10500னா அப்ப p யோட வேல்யூ என்னன்னு சொல்லிடலாமா 16000 இருந்து 10500 மைனஸ் பண்ணுங்க அப்ப p யோட வேல்யூ என்ன அப்படின்னா 5500 நம்மகிட்ட क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க find the value of p by 2 அதாவது p ல பாதி கேட்டிருக்காங்க அப்ப divided by 2 போட்டா என்ன வரும் 5000ல பாதி வந்துட்டு 2500 500ல பாதி என்னன்னா 250 அப்ப 2750 அப்ப அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2750 சரிங்களா ரைட் இப்போ அடுத்த क्वेश्चन போலாங்களா அடுத்த क्वेश्चन சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனக்கணக்குல போட ட்ரை பண்ணுங்க மேனுவலா எழுதுறத அவாய்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களால வந்துட்டு அந்த டைம்குள்ள அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களால 10 சம்ஸ் போட முடியும் சரியா இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால நான் மேனுவலா சில ஸ்டெப்ஸை போடுறேன் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனக்கணக்குல போட ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா அதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு 10 டேஸ் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதாவது இதே மாதிரி மனக்கணக்கிலே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிடும் அதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் நல்லா படிச்சிடணும் படிச்சுட்டு பண்ணீங்கன்னா தான் உங்களால வேகமா போட முடியும் சரியா இப்போ பாருங்க 576 இது மைனஸ் கியூப் ரூட் பிளஸ் 40% ஆஃப் 80 அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எப்பயுமே 2 0 இருக்குன்னா கேன்சல் பண்ணிடுங்க பர்சன்டேஜ்ல இருக்கும்போது இது இன்ட்டு பண்ணிக்கலாம் 32 அப்ப 576 பிளஸ் 32 என்ன வரும் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 608 வரும் இப்போ இந்த 600 நீங்க தான் எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா 600 இப்போ என்ன வந்துச்சு நமக்கு இங்க இது ஆட் பண்ணும்போது 608 அதுல இருந்து 600 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் 8 வரும் அப்ப கியூப் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் என்ன வரும்னா 8 வரும் அப்ப இந்த 8 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும் 8 கியூப் வரும் இல்லையா 8 வந்துட்டு 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணணும் அப்ப என்ன வரும்னா 512 வரும் அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 512 சொல்றது புரியுதுங்களா இங்க 4யும் 80 மட்டும் இன்ட்டு பண்ணுங்க 32 வரும் சரியா அப்ப பிளஸ் 32 பிளஸ் 576 என்ன வரும் 570 பிளஸ் 30 600 6 பிளஸ் 2 8 வரும் இல்லையா அப்ப 608 வரும் 608 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 600ங்க அப்ப இதை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் இது எந்தாட்ட கொண்டு வரும் இது எந்தாட்ட கொண்டு போயிடும் சரியா அப்ப 608 மைனஸ் 600 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் சரியா
இப்போ நமக்கு என்ன வரும் 8 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் வரும். அப்போ எக்ஸ் என்ன வரும், இந்த உள்ளார அந்த கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ என்ன வரும், இது அப்படியே உள்ள கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், 8 இன்டூ 8 இன்டூ 8 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் 512. புரியுதுங்களா சொல்றது? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 48% ஆஃப் 900. 9 மட்டும் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க, இதை மட்டும் இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ 48 இன்டூ 9க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 48 இன்டூ 10 பண்ணிக்கலாம். 480. 480லேருந்து 42 மைனஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னா 432 வரும். சரியா? இப்போ 432 இங்கே என்ன வரும் பாருங்க, இதை 100 இன்டூ 4 பண்ணுங்க 400. 30 இன்டூ 4 பண்ணுங்க 120. 400 ப்ளஸ் 120 520 வரும். 520 ப்ளஸ் 3 இன்டூ 4 12 வரும். அப்போ 520 ப்ளஸ் 12 என்னன்னா 532. 532லேருந்து 432 நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ண. இது எந்த பண்ண மைனஸ் தானே ஆகும். அப்போ என்ன ஆகும், 20% ஆஃப் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 20% ஆஃப் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 532 மைனஸ் 432. அப்போ என்ன வரும்னா 100 வரும். அப்போ கொஸ்டின் மார்க் என்ன வரும்னா பாருங்க, இது 20% தான். மீனிங் என்ன தெரியுமா, மீனிங் 1/5ன்னு அர்த்தம். அப்போ இந்த 5 இந்தாண்ட போனால் என்ன ஆகும், இன்டூல போயிடுங்க. டிவைட்ல இருக்கு இல்லைங்களா, இது இந்தாண்ட போனால் இன்டூல ஆயிரும். சரியா? அப்போ இன்டூ ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும், நமக்கு 500 வரும். அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு இன்டூ, டிவைட்ல இருக்கிறது இன்டூ ஆகும், இன்டூல இருக்கிறது டிவைட் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்னா 6 வரும். இப்போ 19 இன்டூ 7 என்ன வரும்னா 133 வரும். அப்போ அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா வரும் 139 வரும். மைனஸ் 19. அப்போ இங்கே என்ன வரும்னா 120 வரும். 120 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், இந்த இன்டூ 5 வந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் பை 5. அப்போ கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னா 24. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 24. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 19 ஸ்கொயர் என்ன வரும், 361 வரும். பிளஸ் இங்கே வந்துட்டு 6 18, இந்த 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? அப்போ 6 18 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 வரும். சரியா? அப்போ 400 ப்ளஸ் ஒரு 69, 469. 469 இங்கே ப்ளஸ் 440, இந்த என்ன வரும்னா மைனஸ் 440 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 29 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 29. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதெல்லாம் கேன்சல் பண்ண, இதால கேன்சல் பண்ணலாமா? இதால கேன்சல் பண்ண என்ன வரும்னா 11 டைம்ஸ் வரும். இப்போ இதால கேன்சல் பண்ண என்ன 7 டைம்ஸ் வரும். அப்போ இது ரெண்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா 77 ப்ளஸ் இது வந்துட்டு 169ங்க. சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னா இது வந்துட்டு நம்ம 170 வச்சுக்கலாம், இது 76 வச்சுக்கலாம். 170 ப்ளஸ் ஒரு 70 வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 240 வரும். 240 ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா 246. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 246. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை வந்துட்டு நம்ம முதல் சால்வ் பண்ணலாம். பிராக்கெட் குள்ள ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. முதல் இன்ட்டு பண்ணுங்க, அப்புறம் ப்ளஸ் பண்ணுங்க. இன்ட்டு பண்ணா 60, 60 ப்ளஸ் 24 84. அப்போ 84னா இதை நம்ம அப்படியே அந்தாண்ட கொண்டு போயிடலாமா? 112ல இருந்து 84 மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு 112ல இருந்து 84 மைனஸ் பண்ணுங்க. 84 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 84, 112ல இருந்து 80 மைனஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 112ல இருந்து 80 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 32 வரும். 32ல இருந்து 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 28 வரும். அப்போ மைனஸ் 28 எங்க போடுங்க. அப்போ மைனஸ் 28 என்ன வரும், இதுல இருந்து 20 மைனஸ் பண்ணா 52 வரும். 52ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 144 வரும் இல்லையா? இப்போ கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144னா கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 12 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 12. சொல்றது புரியுதுங்களா? 172ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா 28 மைனஸ் பண்ணணும். சரியா? பண்ணா 144. 28 எப்படி வந்துச்சுன்னா நம்ம இங்க 112ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது இன்ட்டு பண்ணோம் 60, அது கூட இதை பிளஸ் பண்ணிட்டு 24ங்க. அப்போ 84. 112ல இருந்து 84 நீங்க மைனஸ் பண்ணணும். அப்போ முதல் 80 மைனஸ் பண்ணீங்கன்னா 32 வரும். 32ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் 4 மைனஸ் பண்ணா 28 வரும். அப்போ அந்த 28 வந்து பிளஸ்ஸா இருக்கா, அப்போ என்ன கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ். அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து 172ல இருந்து 20 மைனஸ் பண்ணுங்க 52 வரும். 52ல இருந்து 8 மைனஸ் பண்ணுங்க 44 வரும். அப்போ 144 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ரூட் ஆஃப் 144 அல்லது 12. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனா மாத்துங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். மேல பெரிய வேல்யூ கீழே சின்ன வேல்யூ இருந்தா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். அப்ப இது ப்ராப்பர் மிக்சடு ஃப்ராக்ஷனா மாத்துங்க. இப்ப 38 9ஆல டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை 30 வரும், 4 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 2/9 வரும். பிளஸ் இது அதே மாதிரி பண்ணுங்க. 41 18ஆல் டிவைட் பண்ணுங்க. 18ஆல் டிவைட் பண்ணா 36னா 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் என்ன வரும்னா 41ல 36 போச்சுன்னா 5/18 போடுங்க. மைனஸ் இங்க என்ன இருக்கும் 3 1/27. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இப்ப இந்த ஹோல் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை முதல் சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும் 4 பிளஸ்
4 plus 2 minus 3 போட்டுக்கோங்க. சரியா, அடுத்ததா வந்துட்டு இந்த போர்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரியா, இந்த போர்ஷன் என்ன வரும், பிளஸ் இந்த போர்ஷன் 2/9 பிளஸ் 5/18 மைனஸ் 1/27. இப்போ இதுக்கெல்லாம் காமனா நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், பெரிய நம்பர் இருக்குல்ல, பெரிய நம்பரா மித்ததெல்லாம் ஆக்க முடியுமான்னு பாருங்க. 27 இதை ஆக்கலாம் இன்டூ 3 பண்ணி, ஆனா இது பண்ண முடியாது. அப்ப 27 டபுள் பண்ணுங்க, டபுள் பண்ணா 54, இதையும் 54 பண்ணலாம், இதையும் 54 பண்ணலாம். அப்ப 54 தான் இதுக்கு எல்சிஎம். அப்ப நான் எப்படி சொன்னேன்னு புரியுதுங்களா, பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸ் வச்சு செக் பண்ணி பாருங்க. சரியா, இன்டூ 2 மேலே இன்டூ 2, இது வந்துட்டு இன்டூ நமக்கு எத்தனை டைம்ஸ் வருது, 3 டைம்ஸ் வருது, மேலேயும் 3, இது வந்து பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ், மேலேயும் 6. சரியா, அப்ப நமக்கு என்ன வரும், மேல 12 பிளஸ் 15 மைனஸ் 2ங்க, கீழே வந்துட்டு 54ங்க. அப்ப 12ல 2 போச்சுன்னா 10, 10 மைனஸ் 15 வந்து 25, 25/54 வரும். அப்ப நமக்கான ஆன்சர் என்ன வரும்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது வச்சுக்கோங்க. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும். அப்ப நம்ம இது பிளஸ் பண்ணீங்கன்னா 6, 6ல 3 போச்சுன்னா 3. அப்ப இங்க வந்து 3 வரும், இங்க வந்துட்டு 25/54. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 325/54. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 325/54. சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60, இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. 65 இன்டூ இதை நம்ம சால்வ் பண்ணா 14 ஈக்குவல் டு, இது வந்து பாருங்க 55 இன்டூ 2, இந்த 0 எடுத்துருங்க, 55 இன்டூ 2னா 110ங்க. சரியா, அப்ப கொஸ்டின் மார்க் இது இன்டூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட், இது இன்டூ பண்ண என்ன வரும், 10 டைம்ஸ்னா 650 வரும், 4 டைம்ஸ் ஆஃப் 65 வரும், 2 டைம்ஸ் 130, 130 260. அப்ப 650 பிளஸ் 260, அப்ப 650 பிளஸ் 2 130 260ங்க. அப்ப 260 என்ன வரும், 910 வருமா, அப்ப 910. அப்ப 110ல இருந்து 910 மைனஸ் பண்ணுங்க, அதான் நமக்கு எக்ஸுக்கான வேல்யூ. அப்ப அதுல இருந்து மைனஸ் பண்ணா -800. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா -800. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவ்வளவுதான், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் டைப். A girl spend 20% of her monthly income. நீங்க சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு எதுக்கு போயிடணும், டிஐக்கு போயிடணும். சரியா, கொஸ்டின்ஸை வேகமா ஸ்கிப் பண்ணிட்டு டிஐக்கு போயிடணும். டிஐ முடிச்ச பிறகுதான் நீங்க இதுக்கு வரணும், சிம்பிளிஃபிகேஷனுக்கு வரணும். சரியா, இப்ப நான் உங்களுக்கு ஆர்டராகவே போட்டுறேன். நான் எக்ஸாம்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு இது சிம்பிளிஃபிகேஷன் பார்த்த பிறகு டிஐயை பார்த்துருங்க. சரியா, இப்ப பாருங்க, a girl spend 20% of her monthly income on rent. Out of the remaining she spend 25% on food, 25% on food and 20% on makeup. சரியா, இப்ப the difference between the amount spent by the girl on food and makeup is 1920. Find the monthly income of the girl. என்ன சொல்றாங்க பாருங்க, மொத்தமா 100% நம்ம இன்கமா எடுத்துக்கணும். மந்த்லி இன்கமா நம்ம 100% எடுத்துக்கணும். எப்பயுமே மந்த்லி இன்கம்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 100% எடுக்கணும், பர்சன்டேஜ்ல கொடுக்கும்போது. சரியா, அதுல 20% ரெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்களா, அப்ப மீதி கையில என்ன இருக்கும்னா 80% இருக்குங்க. அந்த 80%ல தான் ரிமைனிங்னு சொன்னாங்கன்னா, அந்த 80%ல இருந்து தான். சரியா, ரெஸ்ட் ரிமைனிங்னு சொன்னாங்கன்னா இந்த மீதி இருக்கிற பர்சன்டேஜ்ல இருந்தா நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, ஸ்பெண்ட் 20% வந்துட்டு ஃபுட்டுக்கும், 20% வந்துட்டு மேக்கப்புக்குமா, 25% ஃபுட்டுக்கும் 20% மேக்கப்புக்குமா. சரியா, இப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்பெண்ட் பை த கேர்ள்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் மேக்கப், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, 5%. 80க்கு 5% கண்டுபிடிங்க. 80க்கு 5% என்ன வரும், 5% ஆஃப் 8 என்ன வரும், 80 என்ன வரும்னா 4 வரும். சரியா, இந்த 4% தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1920. அப்ப 1920ங்கிறது 4% அப்படின்னா நம்மள என்ன கேட்டிருக்காங்க, மந்த்லி இன்கம். மந்த்லி இன்கம் எத்தனை பர்சன்டா வச்சுக்கணும், 100%. 100% என்ன கண்டுபிடிங்க. சரியா, இப்ப 4 அடிச்சீங்கன்னா 192 4 அடிச்சீங்கன்னா எத்தனை 30 வரும், இது வந்துட்டு 16 வருமா, அப்ப மீதி 3 வரும், 80. அப்ப 480 into 100ங்க. 480 into 100 என்ன வரும், 480 into 100னா 2 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்ப 48,000 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 48,000. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. A man invested rupees X in 2 different schemes, A and B. The ratio of 3:7 respectively. சரியா, அதாவது A ஸ்கீம்ல வந்துட்டு 3 times இன்வெஸ்ட் பண்றாராம், B ஸ்கீம்ல வந்துட்டு 7 times இன்வெஸ்ட் பண்றாராம். ஸ்கீம் A offer the simple interest at the rate of 8%. ஸ்கீம் A வந்துட்டு 8% per annum and ஸ்கீம் B offer simple interest at the rate of 12% per annum. இது வந்துட்டு என்னன்னா 12% per annum கொடுக்குதுங்களா. After 4 years the man received rupees 6,480 as a interest. Then find the value of x ன்னு கேக்குறாங்க. சரியா, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அவுட் ஆஃப் 100 கண்டுபிடிக்கிறதுனால, பர்சன்டேஜ்னா அவுட் ஆஃப் 100,
அதனால எல்லாத்தையுமே மல்டிபிள் ஆஃப் 100 வச்சுக்கோங்க. சரியா? இப்போ மொத்தமா இதுல 300 யூனிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, இதுல 700 யூனிட்ஸ், மொத்தமா 1000 யூனிட்ஸ் தான் அவரோட பிரின்சிபல். சரியா? இதுல 8%ங்க, 300க்கு 8% கண்டுபிடிங்க. 3 24 வரும் இல்லையா? 1% 3 வரும், 8% என்ன 24 வரும். 24 எத்தனை வருஷம்? 4 வருஷம். 4 வருஷத்துக்கு 24 என்ன வரும்? நமக்கு 96 வரும். 96 யூனிட். சரியா? எப்படி 96 வந்துச்சுன்னு புரியுதுங்களா? 300க்கு 8% கண்டுபிடிங்க. 1% 3, அப்ப 8%னா 3 into 8 24. 24 into என்ன பண்ணணும்? 4 இயர்ஸா? 4 போட்டீங்கன்னா நமக்கு மொத்தமா எவ்வளவு யூனிட் வட்டி கிடைக்குன்னா 96 யூனிட் வட்டி கிடைக்கும். அடுத்தது பில வந்து பாத்தீங்கன்னா 12%ங்க. சரி, அப்ப 7 12 என்ன வரும்னா 84 வருமா? எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்ப 84 into 4 போட்டீங்கன்னா என்ன வரும்? 8 32, 32 பிளஸ் 16. அப்ப 320 16 336 யூனிட்ஸ் வரும். பிளஸ் 336 யூனிட். சரியா? இதுதான் வந்துட்டு அவரோட வட்டி. இப்போ வட்டி மட்டும் பாருங்க, 96 பிளஸ் 336 எவ்வளவு வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 300, 390 ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 390 வருது. 39 இது கூட 4 ஆட் பண்ணலாம். 432 வருமா? இது கூட ஆட் பண்ணிட்டோம்னா இந்த 4 வந்துட்டு இது கூட ஆட் பண்ணா 100 ஆயிரும். இங்க வந்துட்டு 332 இருக்கும். அப்ப 432 வரும். சரியா? அப்ப 6480ங்கிறது 432 பார்ட்டுங்க. சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1000 பார்ட்ஸ். 1000 பார்ட் தானே பிரின்சிபல். 1000 அப்படியே இன்ட்டு பண்ணுங்க. என்ன வரும்? இது நம்ம 8 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 3 வரும், இங்க 4 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 8 டேபிள் எதை கேன்சல் பண்ணா 8 8 64 1 0 வரும். சரியா? திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்? 18 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ் வரும். இது 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது எத்தனை 30 வரும்? 64 72 வரும். 72னா மீதி 90 கேன்சல் ஆகும். இது வந்து 3 டைம்ஸ் வரும். இது நம்ம 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா நமக்கு 4 டைம்ஸ் 72, மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 9 5 டைம்ஸ். இது கேன்சல் பண்ணா 15 வரும். அப்ப 15 into 1000. சரிங்களா? 15 into 1000 என்ன வரும்? 15 into 1000. 15 into 1000னா 15,000. அப்ப அவர் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 15,000. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், the length of a rectangle is equal to the base of the right angle triangle சொல்றாங்க. சரிங்களா? எப்படி ரெக்டாங்கிள் இருக்குன்னா இதோட லென்த் எதுக்கு ஈக்குவல்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குங்களா, இதோட பேஸுக்கு சமமா. சரிங்களா? அடுத்து அந்த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 24 சென்டிமீட்டர். பிரெத் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 720 ஸ்கொயர், 720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆமா, சரியா? இதோட ஏரியா வந்துட்டு 720. அந்த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 6:5. சரியா? என்ன சொல்றாங்க? பேஸுக்கும் ஹைட்டுக்கும் பேஸுக்கும் இது வந்துட்டு 6 டைம்ஸ்னா இது வந்துட்டு என்னவா இருக்கா பாருங்க. அண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் டு பேஸா, ஹைட் டு பேஸ்னா ஹைட் வந்து 6 டைம்ஸா, பேஸ் வந்துட்டு எத்தனை டைம்ஸா? ஹைட் 6 டைம்ஸ், பேஸ் வந்து 5 டைம்ஸ் தான். ஓகே, இது வந்து ஹைபோட்டனஸ், இதுதான் ஹைட். ரைட். தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்க, இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஏரியான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லென்த் இன்டூ பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா லென்த் இன்டூ பிரெத். கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மினிமம். சரிங்களா? உங்களுக்கு ஃபார்முலா இருந்தா தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the breadth of the rectangle வந்து 24ன்னு சொல்லிட்டாங்க. L into 24 equal to 720ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப லென்த் என்ன வரும்னா 720 இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே 24ஆல டிவைட் பண்ணுங்க. சரியா? அப்ப 24ஆல டிவைட் பண்ணி என்ன வரும்? இது பண்ணா 30 டைம்ஸ் வரும். அப்ப லென்த் என்ன வரும் அப்படின்னா லென்த் வந்துட்டு 30 சென்டிமீட்டர் வருங்க. சரிங்களா? அந்த பிரெத் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுதான் வந்து 30, அந்த 5 டைம்ஸ் தான் 30ங்களாம். சரியா? அப்ப 5 டைம்ஸ் 30 வருது அப்படின்னா நம்ம உடனே என்னன்னா 6 டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப 6 டைம்ஸ் என்ன வரும்? 30 5ஆல் டிவைட் பண்ணா 6 வரும். அப்ப 1 டைம் 6 வரும். அப்ப 6 டைம்ஸ் என்ன வரும்னா 6 டைம்ஸ் ஹைட் என்ன வரும்னா 6 into 6 36 வரும். சொல்றது புரியுதுங்களா? 5 டைம்ஸ் 30னா 6 டைம்ஸ் என்ன வரும்? 36 வரும். சரி, இப்ப நம்ம பேஸும் கண்டுபிடிச்சாச்சு. இது பேஸ், இது வந்து ஹைட்டுங்க. இப்ப வந்துட்டு நம்ம ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அப்ப ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ட்ரையாங்கிளுக்கு ஃபார்ம் என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் ஹெச்பிங்க. சரியா? ஹெச்பி அதாவது 1/2 இன்டூ ஹைட் இன்டூ பேஸ். அப்ப 1/2 இன்டூ ஹைட் வந்துட்டு 36,
பேஸ் வந்து 30ங்க சரியா. இப்போ இது எப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 15 வரும் சரியா. 15 என்ன வரும், 10 டைம்ஸ் வந்து 36 வரும், 5 டைம்ஸ் வந்து 180 வரும். 360 + 180ங்க சரியா. 10 டைம்ஸ் வந்துட்டு 360 வரும், 5 டைம்ஸ் 180 வரும். அப்போ 360 + 180 என்ன வருதுன்னா 540. 540 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாங்க சரியா. 540 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் ட்ரையாங்கிளோட ஏரியா சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man invested rupees 4,000 at the rate of X% per annum on simple interest for 2 years in scheme A, and the amount obtained is invested at the 10% per annum simple interest for 2 years at the scheme B. If man received interest of rupees 1,040 from scheme B, then find the value of X ன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, 4,000 X% வட்டி கொடுறாரு, அதுல வர மொத்த தொகையும் கொண்டு போயிட்டு பியில் இன்வெஸ்ட் பண்றாரு 10%க்கு. எத்தனை வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு மொத்தமா அவருக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1,040. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 4,000ல இருந்து 10% கண்டுபிடிங்க சரியா. 4,000ல 10% 2 இயர்ஸ் கண்டுபிடிங்க. 4,000க்கு 10% 400 வருமா. அப்ப 2 இயர்ஸ்க்கு என்ன வரும், 1 இயர்க்கு 400, 2 இயர்ஸ்க்கு 800 வரும். அப்ப நீங்க 1,040 இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 800 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 240 வரும். இந்த 240 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 800 இன்ட்ரெஸ்ட்க்கு வந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 240. எத்தனை வருஷம்னா 2 வருஷத்துக்கு. அப்ப டிவைட் பை 2 போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டிக்கு வந்த வட்டி எவ்வளவு வரும்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதே வட்டி சதவீதம் தான் பிரின்சிபலுக்கு வரும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, அதனால சேம் வட்டி தான் இன்ட்ரெஸ்ட்க்கும் வரும் பிரின்சிபலுக்கும் வரும் சரியா. அப்போ 120ங்க சரியா. அப்போ 800க்கு 120 என்ன பர்சன்ட் கண்டுபிடிங்க. நம்ம இந்த X% சொல்லலாம் சரியா. 800க்கு 120 இஸ் வாட் பர்சன்ட். இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க, இது கேன்சல் பண்ணுங்க, இது கேன்சல் பண்ணுங்க. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும், 120 டிவைட் பை 8 போட்டீங்கன்னா 15% வரும். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 15 சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 years ago the ratio of the ages of A to that of C was 3:4. 4 years ago எப்பயுமே ஏஜ் சம்ம பொறுத்த வரைக்கும் டென்ஸ் ரொம்ப முக்கியம் சரி. என்ன டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 4 years ago வந்துட்டு A to that of B வந்துட்டு 3:4 இருக்கான். அண்ட் A is 4 years younger than C. A வந்துட்டு C விட 4 வருஷம் சின்னவரான் சரியா. ஃபைண்ட் த ஏஜஸ் ஆஃப் C 5 years hence சொல்றாங்க. இப்ப பாருங்க இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம், ஏக்கும் சிக்கும் ரேஷியோ வித்தியாசம் என்னன்னா 3:4 1 டைமுங்க. இந்த 1 டைம் வித்தியாசம் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், 4 இயர்ஸ் எடுத்துக்கணும் சரியா. அப்ப 1 டைம்ஸ் வந்து 4 இயர்ஸ்னா ரேஷியோ வித்தியாசம் எதுக்கு ஈக்குவல்னா வயசோட வித்தியாசத்துக்கு ஈக்குவல். அப்ப 1 டைம் வந்துட்டு 4 இயர்ஸ்னா 4 டைம்ஸ் என்ன வரும் சியோட வயசு அப்படின்னா அந்த 4 இயர்ஸ் இதோட இன்ட்டு பண்ணீங்கன்னா 1 டைம் 4 இயர்ஸ்னா 4 டைம் என்னன்னு பார்க்கணும். 4 டைம் வந்து 16 இயர்ஸ். இந்த 16 இயர்ஸ் என்ன அப்படின்னா 4 இயர்ஸ் எகோ. இந்த ரேஷியோ வந்துட்டு 4 இயர்ஸ் எகோங்க. அப்ப இப்ப என்ன சீக்கு வயசு இருக்குன்னா அந்த 4 ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா. இது வந்துட்டு 4 இயர்ஸ் எகோ முன்னாடி இருக்கிற வயசு, 4 வருஷத்துக்கு பாஸ்ட் ஏஜ். பாஸ்ட் ஏஜ் 16னா அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா அந்த 4 இயர்ஸ் சொல்றாங்கல்ல அந்த 4 இயர்ஸ் எகோ அதை அப்படியே பிளஸ் பண்ணீங்கன்னா பர்சன்டேஜ் 20 இயர்ஸ் வந்துடும். இப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன பாருங்க, ஃபைண்ட் த ஏஜஸ் ஆஃப் C 5 இயர்ஸ் ஹென்ஸ். அது ஃபியூச்சர்ல கேட்கறாங்க. அப்ப இது கூட நீங்க என்ன பண்ணா 5 ஆட் பண்ணும். அப்ப ஃபியூச்சர்ல அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ். அவ்வளவுதாங்க சரியா. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், a vessel contains 120 liters of mixed milk and water in the ratio 2:3ங்க. நீங்க 120 என்ன பண்ணும்னா 2:1 2:3 இல்ல 2:1 சரியா. இது வந்து 0.30 2:1ங்க. இது வந்து ஃபுல் ஸ்டாப். 2:1 2:1னா 3 டைம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. அப்ப நமக்கு 1 டைம் 40 லிட்டர் வரும். அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் மில்க் என்ன வரும்னா 2 டைம்ஸ் ஆஃப் மில்க் வந்துட்டு 80 லிட்டர்ஸ் வரும். அதே மாதிரி வாட்டர் வந்துட்டு 1 டைம் ஆஃப் 40 என்ன வரும்னா 40 லிட்டர்ஸ் வருங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, 30 liters of mixture is taken out from the vessel and 10 liters of pure milk added on. இப்ப 30 லிட்டர்ஸ் எடுக்கிறோம்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோல தான் போகும் சரியா. அப்ப 30 வந்துட்டு 3 பார்ட்டா பிரிச்சுன்னா ஒரு பார்ட் வந்து 10 வரும். அப்ப 2 பார்ட் ஆஃப் மில்க் வந்து 20 லிட்டர்ஸ் வரும். 1 பார்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு 10 பார்ட் வரும் சரியா. 10 லிட்டர்ஸ் வரும். அப்ப மில்க் வந்துட்டு 60 லிட்டர்ஸ் இருக்கும், வாட்டர் வந்துட்டு என்ன இருக்கும்னா 30 லிட்டர்ஸ் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க பாருங்க, and 10 liters of pure milk is added. இங்க வந்து 10 liters of pure milk ஆட் பண்றாங்க. அப்ப மில்கோட அளவு வந்துட்டு 70 லிட்டரா மாறிடும், வாட்டரோட அளவு வந்துட்டு 30 லிட்டரா மாறிடும் சரியா. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த மில்க் டு வாட்டர் இன் த ரிசல்டன்ட் மிக்சர். மில்க்குக்கும் வாட்டருக்கும் அப்ப மில்க் 7 டைம்ஸ், வாட்டர் வந்து 3 டைம்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7:3 சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Speed of the train P is 72 km/h crosses a pole in 10 seconds. அப்போ ஒரு போலை கவர் பண்ணது 10 செகண்ட்ஸ்னா
நீங்க அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்பீடையும் டைமையும் இன்ட்டு பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் வரும்ல, அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு சமம் அப்படின்னா ட்ரெயினோட ஓன் லென்த்துக்கு சமம். சரியா? அந்த 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா அதோட ஓன் லென்த்தை கவர் பண்றதுக்காக தான் இந்த 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. சரியா? அப்ப ட்ரெயினோட லென்த்தை சொல்லணும் அப்படின்னா, அதாவது ட்ரெயினோட லென்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் என்னன்னா 72 கிலோமீட்டர் பர் ஹாருங்க. பாருங்க, கிலோமீட்டர் பர் ஹாரா இருக்கு, ஆனா இங்க செகண்ட்ஸ்ல தானே இருக்கு. அப்ப அந்த ஸ்பீட் யூனிட்டையும் நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். மீட்டர் பர் செகண்ட்னா 5/18 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி கிலோமீட்டர் பர் ஹார்னா 18/5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதை 10 இன்ட்டு பண்ணுங்க. அப்ப என்ன வரணும், இது பண்ணா 4 டைம்ஸ், 4 டைம்ஸ் ஆஃப் 5 20, 20 டைம்ஸ் ஆஃப் 10 200 மீட்டர். சரியா? அப்ப 20 இன்ட்டு 10 போட்டோம்னா 200 மீட்டர் தான் வந்துட்டு ட்ரெயினோட லென்த், ட்ரெயின் பியோட லென்த்துங்க. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the length of train Q is 180 meter more than that of train P. சரியா? அப்ப train Q என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த 200 விட 180 அதிகமா. அப்ப 200 180 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 380 மீட்டர் லாங் ட்ரெயின். சரியா? P விட சொல்லிட்டாங்க. if the speed of the train Q is 36 kilometer then find the time taken by the train Q to cross 100 மீட்டர் லாங் பிரிட்ஜ். சரியா? இப்ப 100 மீட்டர் லாங் பிரிட்ஜை Q ட்ரெயின் கவர் பண்ணணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 380யோட இந்த 100 மீட்டர் சேர்த்து தான் அந்த Q ட்ரெயின் கவர் பண்ணணும். சரியா? அப்ப Qவோட டைமை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அப்ப Qவோட டைம்னா 380 பிளஸ் 100னா 480 மீட்டரை கவர் பண்ண போகுது. சரியா? ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னா 36 கிலோமீட்டர் பர் ஹார். அப்ப டைமை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடணும். டிஸ்டன்ஸ் 480, ஸ்பீட் என்னன்னா 36 இன்டூ 5/18 போடணும். சரியா? கிலோமீட்டர் பர் ஹாரை நீங்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இன்டூ 18/5 கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இங்கே கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க 5/18 போட்டுக்கலாம். இது அப்படி கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ்னா 10 வரும் கீழே. இது இங்க போடுறது பதில் நீங்க இங்க கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஆனா இங்க போடும்போது 5/18 போடணும். அப்ப இது கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 2 டைம்ஸ் ஆஃப் 5 10, 10க்கு 0 கேன்சல் பண்ணுங்க. அப்ப நமக்கு டைம் என்ன வரும்னா 48 செகண்ட்ஸ் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 48 செகண்ட்ஸ். சொல்றது புரியுதுங்களா? முதல்ல ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சோம், ட்ரெயினோட லென்த்தை P ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சோம். அந்த லென்த்ல இருந்து Q ட்ரெயினோட லென்த்தை நம்ம சொல்லிடலாம். அது கூட 180 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 100 ஏன் ஆட் பண்றோம்னா ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இந்த ட்ரெயின் கவர் பண்ணி ஆகணும். Q வந்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் பிளஸ் அந்த பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 480 பண்ணிக்கிட்டோம். சரியா? ரைட். 480 டிவைடட் பை அதோட ஸ்பீடை டிவைட் பண்ணோம்னா நம்ம எப்பயும் டைம் கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போகணும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஏ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, பென்ஸ் அண்ட் புக்ஸ் சோல்டு பை த 5 ஷாப்ஸ். 5 ஷாப்ஸ் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸும் புக்ஸும் சோல்டு பண்ணதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கவனிங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பென்ஸ் சோல்டு பை ஏ அண்ட் டி டுகெதர். இப்போ ரேஷியோ கேட்குறாங்க, ஏவும் டியும் டுகெதர் டு த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை பி அண்ட் டி டுகெதர். சரியா? பென் வந்துட்டு யாருன்னா ஏடி. ஏ வந்துட்டு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா 84, டி வந்து பார்த்தீங்கன்னா 60. 84 60 ஆட் பண்ணி என்ன வரும், 144 வரும். ஈஸ் டு அடுத்தது புக்ஸ் சோல்டு பை பி அண்ட் டிங்களாம். சரியா? புக்ஸ் வந்துட்டு இதுங்க, புக்ஸ் வந்துட்டு பியும் இயும். பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 120, இ வந்து 64. அப்போ என்ன வரும்னா 184 வரும். சரிங்களா? இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், 8 டேபிள கேன்சல் பண்ணலாங்களா? 8 டேபிள கேன்சல் பண்ணா இது என்ன டைம் வரும், 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 2 வரும், 2னா 3 டைம்ஸ் வரும். சரியா? அதே மாதிரி இதை 8 டேபிள கேன்சல் பண்ணா என்ன வரும், இது 18 8 ஆர் 144 தானே வரும். அப்போ நம்ம 18 போட்டுக்கலாம். சரியா? அதாவது 14ல 8 வந்துட்டு 1 டைம், ரிமைண்டர் 6, 64ல 8 வந்து 8 டைம்ஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 18:23, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், த நம்பர் ஆஃப் பென்ஸ் சோல்டு பை சி அண்ட் பி டுகெதர் இஸ் வாட் பர்சன்ட்? சி அண்ட் டி டுகெதர் என்னது, நம்பர் ஆஃப் பென்ஸ் சோல்டு பை சி அண்ட் டி வந்துட்டு 150 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை ஏ. ஏ வந்துட்டு 100. சரியா? அப்ப 100க்கு 150 என்ன பர்சன்டா இருக்கும்னா 150 தான் இருக்கும். சரியா? டினாமினேட்டர்ல 100 வந்துச்சுனாவே மேல வரதை நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அதான் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். பர்சன்டேஜ்னா டினாமினேட்டர்ல 100 வந்துட்டு ஒரு வேல்யூவா இருக்கும். சரி, டினாமினேட்டர்ல 100 இருக்குன்னா மேல வரதை நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 150%. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பென் அண்ட் ஆவரேஜ் புக் சோல்டு பை ஆல் த ஷாப்கீப்பரா. சரியா? ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்து டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்னு பாசிட்டிவா வச்சுக்கோங்க, இன்னொன்று நெகட்டிவா வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உதாரணமா பாருங்க, இதை நான் வந்துட்டு என்னவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். பாருங்க, 84 விட 100 என்னவா இருக்குன்னா பிளஸ் 16 எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் கூட்டி நீங்க ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணலாம், இப்படியே டிஃபரன்ஸ் பாருங்க, ஈஸியா இருக்கும். இப்போ இதுக்கு என்னன்னா 0ங்க. சரியா?
அடுத்து இதுக்கும் வந்து என்னன்னா +6ங்க. அடுத்து இதுக்கும் என்னன்னா -10. பாருங்க இதை நான் வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூ வச்சுட்டு இதை நெகட்டிவ் வேல்யூ வச்சுக்கிட்டேன். அப்பதான் நம்ம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈஸியா நம்ம போட முடியும். பாருங்க எப்பயுமே இதை விட இது பெருசா இருந்தா பாசிட்டிவ், அதே மாதிரி இதை விட இது சின்னதா இருந்தா நெகட்டிவா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை விட இது சின்னதா இருக்கு, அதனால நெகட்டிவ் வச்சுட்டோம். இப்ப இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்துட்டு 36, இங்க ஒரு 10. 36ம் 10ம் வந்து என்ன வரும்னா 46 வரும். என்ன 46 -46. சரியா? அப்ப இதெல்லாம் சம்ம பண்ணலாமா? இங்க என்ன வந்துச்சு, நமக்கு 10 வந்துச்சு. ஓகே, அப்ப இது ரெண்டையும் சம்ம பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சம்ம பண்ண என்ன வரும்னா 56 வரும். இது ரெண்டையும் சம்ம பண்ண என்ன வரும்னா நமக்கு 22 வரும். அப்ப 56ல 22 மைனஸ் பண்ணுங்க, 4, 34. 34 டிவைட் பை எத்தனை அப்சர்வேஷன், 1 2 3 4 5. 5 டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருங்க. 34 5 டிவைட் பண்ணா 35 டிவைட் பண்ணா 6.4 அடங்காது. அப்ப 45 டிவைட் பண்ணா 8. அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6.8. சரியா? இந்த மாதிரி டிவியேஷன் மெத்தட்ல கண்டுபிடிங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, the pen sold by F is 20% more than book sold by B. Fங்கிறது இங்க டேட்டா இல்ல, ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா புக்கு சோல்ட் பண்ணாங்களா, பென்னு வந்துட்டு யாரு பென்னு, எஃப் வந்துட்டு இங்க எஃப்ங்கிற ஒரு வேல்யூ நமக்கு புதுசா கொடுக்குறாங்க. எஃப் வந்துட்டு புக் சோல்டு பை பி எவ்வளோன்னா 120, அதை விட எவ்வளோனா 20% அதிகமா. சரியா? 20% அதிகம்னா 120ல 20%, 10% 12, 20% வந்துட்டு 24. அப்போ 120 24 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 144 வரும். இது வந்து யாருன்னா எஃப் சோல்டு பண்ணது. அண்ட் புக் சோல்டு பை எஃப் இஸ் 30% less than the pen sold by C. C வந்துட்டு 90 வித்துருக்காரு இல்லையா, அதுல இருந்து 30% கம்மியா. 90ல 10% 9 சொல்லுவோம், 30% 27 சொல்லுவோம். இப்போ 90ல இருந்து 27 மைனஸ் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும்னா 63 வரும். சரியா? இப்போ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த டோட்டல் பென் அண்ட் புக் சோல்டு பை எஃப். இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. 144 பிளஸ் ஒரு 63. அப்போ 140 பிளஸ் 60 வந்து 200, 4 பிளஸ் 3 வந்து 7. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 207. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 207. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், இஃப் 20% ஆஃப் பென்ஸ் ஆர் அன்சோல்டு பை பீங்க. சரியா? அன்சோல்டு பை பி. இப்போ வித்தது தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப பி வந்துட்டு விற்காததுக்கு சொல்லியிருக்காங்க. பென் வந்துட்டு பி வந்துட்டு 20% விற்கலையா. அப்ப அந்த 120 நம்ம 80% எடுத்துக்கணும். சரியா? 120 நம்ம என்ன எடுத்துக்கணும், 80% எடுத்துக்கணும். 120 வந்துட்டு நம்ம 80% எடுத்துக்கிட்டு நம்ம இந்த விற்காதது இருக்கு இல்லையா, அந்த 20% என்ன கண்டுபிடிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப என்ன வரும், இது அடிச்சீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இந்த 4 இது அடிச்சீங்கன்னா என்ன வரும், 30 வரும். அப்ப 30 தான் வந்துட்டு அன்சோல்டு பென். சரியா? யாருன்னா பி. தென் ஃபைண்ட் த அன்சோல்டு பென் பை பி இஸ், find the unsold pens by B is what percentage of the double the number of books sold by D. Sold by D என்னது, sold by D வந்துட்டு 50. 50 டபுள் பண்ண என்ன வரும், 100 வரும். அப்ப 30ல 50 டபுள் பண்ணுங்க. 50 டபுள் பண்ணா 100 வருமா? 100ங்கிறது என்ன பர்சன்ட், நான் முன்னாடியே சொன்னேன், டினாமினேட்டர்ல 100 வந்துச்சுனாவே மேல வருது, நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 30%. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவ்வளவுதான், இந்த டிஏ முடிச்சிட்டோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார் சார்ட்டை கொடுத்து கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க உன்னிப்பா என்ன பண்ணணும்னா, இது என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இது பாருங்க, 1 2 3 4 5 உள்ளத 4 கிரிட் லைன் இருக்கா. அப்ப ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மதிப்புனா, மொத்தமா 20, 0ல இருந்து 20க்கு 20 டிவைடட் பை 1 2 3 4 5, மெயினோட 5ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்ப ஒவ்வொரு கிரிட் லைனுக்கும் வேல்யூ வந்து 4. சரியா? இதை நான் எப்படி சொல்லணும்னு புரியுதுங்களா? அப்ப இங்க ஒரு 4 4 4 4னா 4 4, அடுத்து இங்க மெயினுக்கு வந்துடும். சரி, நடுவில் 4 4 இங்க ஒவ்வொரு கிரிட் லைனுக்கும் 4ங்கிற வேல்யூ நான் வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் கவனமா பார்த்தா தான் உங்களால வேல்யூவை கரெக்டா சொல்ல முடியும். இப்ப கொஸ்டின் பாருங்க. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல் ஒர்க்கிங் இன் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி, மேல் வந்து ஏவில் பாருங்க, ஏவில் வந்துட்டு இது 120ங்க, இது 120. அண்ட் பி, பில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு என்னன்னா 60, அப்புறம் 64, அடுத்தது 68, 68 பிளஸ் 4 72. இது வந்து 72ங்க. சரிங்களா? அப்ப 72 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் த ஃபீமேல் ஒர்க்கிங் இன் டிங்க. டில ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு 120, அதுக்கு மேல ஒரு 4, ஒவ்வொரு கிரிட் லைனும் 4 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. அப்ப 124. அப்ப 124ல என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல் ஒர்க்கிங் இன் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி இது ரெண்டையும் கூட்டுங்க. 120 பிளஸ் 72 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 192 வருமா? 192 டிவைடட் பை என்ன பண்றீங்கன்னா 12 போடுங்க.
192 டிவைட் பை 2 போடுங்க சரியா. அப்போ டிவைட் பை 2 போட்டால் என்ன வரும் 8 ரிமைண்டர் 1 அதில் அப்படியே பாதிங்க சரியா. 8 ரிமைண்டர் 1 86 வரும் சரியா. 86 + 86 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 96 வரும் இல்லையா. ஆமாம் தானே 19 வரும்னா 8 ஆமாம் 96 வரும். அப்போ 124ல் 96 என்ன பர்சன்ட்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா அப்ராக்சிமேட்டில் எதுவும் கேட்கல, எக்ஸாக்டாக கேட்குறாங்க. இன்டூ 100 போட்டுக்கோங்க சரியா. அப்போ நமக்கு 4 டேபிள் அடிக்கலாமா. 4 டேபிள் அடித்தா என்ன வரும் 30 31 டைம் 31 வரும் 31 வரும். இங்கே அடிச்சிங்கன்னா என்ன வரும், இங்கே அடித்தோம்னா 4 டேபிள் அடிச்சோம்னா 24 வரும். அப்போ 2400 டிவைட் பை 31 சரிங்களா. இல்லைனா கூட இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி கூட போட்டுக்கலாம். கவனிங்களேன் 24/31னா இன்டூ 3 மேலே இன்டூ 3. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 93 வரும், மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 3னா 72 வரும். இப்போ 93க்கு +7 அப்படின்னா சரி. அது 100 +7னா அப்போ 72னா 75ன்னு வச்சுக்கலாம். 75க்கு 100க்கு வந்துட்டு 7 ப்ளஸ் பண்ணணும்னா 50க்கு வந்து 3.5 பண்ணலாம். அப்போ 70க்கு என்ன பண்ணலாம் 10க்கு வந்து 0.7, 70 வந்து 4.9, அப்ராக்சிமேட்டாக 5 ஆட் பண்ணலாங்க சரியா. அப்போ நமக்கு என்ன வரும்னா 77 வரும் சரி. நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா. பாருங்க 100 ஆக்கணும் அப்படின்னா 7னா 10க்கு எவ்வளோ ப்ளஸ் பண்ணால் 0.7 ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு மேலே 70 தானே இருக்குது. அப்போ 70க்கு எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 70ல் எத்தனை 10 இருக்குன்னா 7 டைம்ஸ். அப்போ 7 டைம்ஸ் ஆஃப் 0.7னா 4.9 வரும். அப்போ நான் 5 வச்சுக்கிட்டேன். அப்போ மேலே 72க்கு 5 ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது ஆன்சர் வரும் 77 சரிங்களா. இப்படி கேன்சல் பண்ணுறீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. அப்படி வச்சுட்டு போட்டிங்கன்னா அதாவது 24/31 இன்டூ 3. எதுக்காக இன்டூ 3னா டினாமினேட்டர் 100 ஆக்கணும். அதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். டினாமினேட்டர் எப்படி 100 ஆக்கலாம் அப்படின்னா இன்டூ 3 பண்ணால் 100க்கு பக்கமாக கொண்டு போகலாம். அப்போ 100 ஆகுனா +7 பண்ணிக்கலாம் சரியா. அப்போ 100க்கு +7னா 72க்கு என்னங்கிறத பார்க்கணும். 72க்கு அப்ராக்சிமேட்டாக 5 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா 77 சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of the total male working in B and D. பிலையும் டிலையும் விமன் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. இந்த எல்லோ தான், இந்த ஆரஞ்சு தான் வந்துட்டு விமன். இதில் விமன் எவ்வளோனா 80ங்க 80. பிலையும் டிலையும் டியில் உமன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 120. டியில் உமன் வந்து 124 சரியா. 124. பிஎன்டி மேலு சாரி இது வந்துட்டு ஃபீமேல் இல்லை மேல். ஒரு நிமிஷம். ஃபீமேல் இல்லை மேல். மேல் வந்து பிடிங்க. மேல் வந்துட்டு பி எவ்வளோ இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து பி வந்து 72. இது வந்து மேலு ப்ளஸ் இதில் வந்துட்டு டியில் எவ்வளோ இருக்காங்கன்னா நமக்கு 48ங்க 48. 2 டோட்டல் ஃபீமேல் ஒர்க்கிங் இன் ஆல் த ஃபேக்ட்ரிஸ். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், இதோட ஆட் பண்ணால் 80னா 120ங்க சரியா. 120 எல்லாத்துலேயுமே ஃபீமேல் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 108 ப்ளஸ் இதில் வந்து 80. அடுத்தது சியில் வந்து பார்த்தீங்கன்னா 60. அடுத்தது லாஸ்ட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 124ங்க. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது ஆட் பண்ணிங்கன்னா 200 இது ஆட் பண்ணால் 160. 200 + 160 வந்துட்டு 360. 360 8 + 4 12. 360 + 12 வந்துட்டு 372 சரிங்களா. இப்போ நம்ம எதில் கேன்சல் பண்ணலாம், இதில் வந்துட்டு 12 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா. 12 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 10 டைம்ஸு. 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், ரிமைண்டர் 1 டைம்ஸு. அப்போ 10:31 சரியா. 10:31 சரிங்களா. இது 10 டைம்ஸு, இது 31 டைம்ஸு சரிங்களா. அடுத்து பாருங்க. அடுத்தது இஃப் த மேல் ஒர்க்கிங் இன் இ இஸ் 1/4 ஆஃப் த ஃபீமேல் ஒர்க்கிங் இன் பியா சரியா. இப்போ ஈயை பற்றி கொடுக்கல. ஈல வந்துட்டு மேல் என்னன்னா 1/4 ஆஃப் த ஃபீமேல் ஒர்க்கிங் இன் பியா. பியில் எவ்வளோ ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்க 80. 80ல் 1/4ங்களாம். அப்போ என்ன வரும் 20 வருங்க. அடுத்தது தென் த மேல் ஒர்க்கிங் இன் இ இஸ் வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ் தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கிங் இன் ஏவா சரியா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எதில் சொல்லியிருக்காங்க, தென் த மேல் இஸ் வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ் தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கிங் இன் ஏவா. மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கிங் இன் ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் வந்துட்டு 120. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. அப்போ 120க்கும் 108க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா 12 இருக்கும் சரியா.
அப்போ 12 போட்டுங்க. எதுக்கும் ஏல வந்துட்டு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் 12, மேலே வந்துட்டு 20 மைனஸ் 12ங்க. சரியா, இதுதான் நம்மளோட இன்டூ 100 கேட்குறாங்க. அப்போ மேலே என்ன வரும், 8 வரும், கீழே 12 வரும். இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3 வரும். 2/3னா நமக்கு என்ன பர்சன்டேஜ் வரும், 33.33% வரும். சாரி, 2/3னா 1/3னா 33, 2/3னா 66.66 வரும். சரிங்களா, நான் அந்த பர்சன்டேஜ் டேபிள்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற வேல்யூலாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். சரியா, 1/3னா 33.33, 2/3னா 66.66. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 66.66. 1/3னா 33.3333ன்னு போகும். சரிங்களா, 2/3னா 66.666ன்னு போகும். சரிங்களா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், 20% of male working for 4 hours, 25% of male working for 4 hours, and the rest of the male working for 5 hours. Then find the total work done by male in factory C அப்படிங்கிறாங்க. சீலிங்க, சீல வந்து மேல் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சீல 96 இருக்காங்க. 96ல் 25%. அப்போ 96ல் 25% ஒன்றும் இல்லை, டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 25%. அப்போ 96ல் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 24 வரும். 24 இவங்க வந்துட்டு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 4 hours ஒர்க் பண்ணுறாங்களாம். சரியா, ப்ளஸ் மீதி இருக்கிறவங்க, அதாவது 96ல் 24 போச்சுன்னா மீதி இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரெஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ என்ன வரும்னா 72 வரும். சரியா, 72 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஒர்க்கிங் ஆன் 5 hours, 5 hours பண்ணுறாங்களாம். அப்போ 24 × 4 என்ன வரும் நமக்கு, எகைன் 96 தான் வரும். 96 ப்ளஸ் 70 × 5 என்னன்னா 350, 2 × 5 என்னன்னா 10, 360ங்க. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 90 ப்ளஸ் 360 அப்படின்னா என்ன வரும், 450, 450 ப்ளஸ் 6னா 456 யூனிட்ஸுங்க. அப்போ அவங்க எவ்வளோ யூனிட்ஸ் வந்துட்டு அந்த ஃபேக்டரியில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 456. இது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the difference between the male working in B and C together. Find the difference between male working in B and C together. மேல் வந்துட்டு பிலையும், பியில் வந்துட்டு மேல் வந்துட்டு பிலையும் அண்ட் தென் சிலையும். பியில் எவ்வளோ மேல் இருக்காங்கன்னா 70, 72 இருக்காங்களா. ஃபீமேல் பாருங்க, ஃபீமேல் ஒர்க்கிங், சாரி மேல் இன்னும் சின்னு சொல்லணுமா, மேல் வந்து சியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா சியில் 80, 84, 88 ப்ளஸ் ஒரு 4, 92 ப்ளஸ் 4 96ங்க, 96. சரிங்களா, டுகெதர் அண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஒர்க்கிங் இன் C&D, இது ரெண்டும் டுகெதராக சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு என்ன வரும், 70 ப்ளஸ் 90 160, 160 ப்ளஸ் 2 ப்ளஸ் 6 8, 168ன்னு சொல்லுங்க. மைனஸ் ஆவரேஜ் என்னன்னா C&D, ஃபீமேலில் வந்து C&Dக்கு ஆவரேஜுங்க. C&D, சியில் ஃபீமேல் என்னன்னா 60, டியில் ஃபீமேல் என்னன்னா 124ங்க, டிவைட் பை 2ங்க. அப்போ அது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா வரும் 184 வரும். 184 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 92 வரும். அப்போ அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. சரி, அப்போ இது ரெண்டுக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வரும், இதுலேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வரும், இதில் 8 இருக்குது, இதில் ஒரு 68 இருக்குது. 8 68 76. சரியா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 76. 168லேருந்து 92 மைனஸ் பண்ணுங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், a boat takes 6 hours to cover a distance in 90 km. சரி, ஒரு போட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்னா டிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் 90, டைம் வந்து 6 hours. அப்போ 50 km/h தான் டவுன் ஸ்ட்ரீம். அண்ட் இன் ஸ்டில் வாட்டர் போட் டேக்ஸ் 4 hours more to cover the same distance தான். ஸ்டில் வாட்டரில் 6 மணி நேரம் எடுத்துக்கல, எத்தனை மணி நேரம் எடுத்துன்னா இதை விட இன்னொரு 4 மணி நேரம் கூடுதல், 10 மணி நேரம் எடுத்துக்கிச்சான். அப்போ போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் என்ன அப்படின்னா 90 டிவைட் பை 10 போடுங்க. அப்போ 9 km/h வருங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் த டிஸ்டன்ஸ் இன் 36 km அப்ஸ்ட்ரீம். யூஎஸ் அப்ஸ்ட்ரீமில் அது எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் வந்து 36, அப்ஸ்ட்ரீமில் வந்துட்டு 36 போட்டாச்சு. நம்மகிட்ட டைம் தான் கேட்குறாங்க. டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடணும். சரியா, இப்போ நம்ம ஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை டபுள் பண்ணி டவுன் ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸ்டில் வாட்டர் டபுள் பண்ணுங்க 18 வரும், அதுலேருந்து டவுன் ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணுங்க
டவுன் ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கிடைக்குங்க. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன வரும்னா 3 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும் இல்லையா? நம்ம அப்ஸ்ட்ரீம் டைமை கண்டுபிடிக்கணும். அப்போ 36/3 போடுங்க. அப்போ 36/3 போடுங்க. இது வந்துட்டு டிஸ்டன்ஸ், இது வந்துட்டு என்னன்னா ஸ்பீடு. டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்னா டைம் கிடைக்கும். அப்போ 12 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், ஏ அண்ட் பி ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹X. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அண்ட் டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ பி வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோன்னா ஏ வந்துட்டு ₹X இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பி வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா X + 800 இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க. ஆஃப்டர் 8 months ஏ withdrew ₹1200. இது பார்த்தீங்கன்னா 8 மாதம் வரைக்கும் இருக்காரு. அடுத்ததான் என்ன பண்றாருன்னா இதுல இருந்து எக்ஸ்ல இருந்து 1200 வெளியே எடுத்துட்டாருங்க. சரியா? இது எத்தனை மாசம் இருக்குன்னா 4 months இருக்குங்க. சரியா? the ratio of the profit ratio at the end of the yearனா இவரு 12 மாசமா இந்த பிசினஸ்ல இருந்திருப்பாரு. at the end of the year the ratio of the profit received by A to that of B வந்துட்டு 3/4ங்களாம். சரிங்களா? ரைட்டுங்க. 3 times இது 4 times. சரிங்களா? அது அப்படியே ரேஷியோவை நம்ம வச்சுக்கலாம். இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் வந்து 4 டேபிள்ல மல்டிபிள் இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 time, இது 2 time, இது 3 timeங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இது 2x, இது 3x, 3x minus 1200, 3x minus 1200. அடுத்தது இது என்ன வரும் நமக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணா 3x, இது வந்து 2400 வரும். சரியா? அப்போ இதெல்லாம் இதோட இன்ட்டு பண்ணுங்க, இதெல்லாம் இதோட இன்ட்டு பண்ணுங்க. என்ன வரும்னா 3x minus 1200 into 4ங்க. இந்த 4ஆல் இதெல்லாம் இன்ட்டு பண்ணோம். சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல்ட்டு இதால் இது இன்ட்டு பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா 3x into 2400. சரியா? 3x plus 2400. சரியா? அப்போ இது இன்ட்டு பண்ண என்ன வரும்? 12x வரும். 3x வராது. ரைட்டு, 3x தான் வரும். இது 12x வருதே. இது தப்பு பண்ணிட்டோம்ல. இது கேன்சல் பண்ணோம். 3x. ஓ, இங்கே வேற 3ங்கிற ரேஷியோ இருக்கு. ஆமாம், இந்த 3ஆல் இது இன்ட்டு பண்ணும். பாருங்க, இதால இதெல்லாம் இன்ட்டு பண்ண. ஒரு நிமிஷம் நான் கிளியராக எழுதிடுறேன். கவனிங்க. இப்போ என்னன்னா ஏபி நம்ம என்ன பண்ணோம்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்ட்டு டைம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. சரியா? ரைட். இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு இவர் எக்ஸ் பண்ணியிருக்காரு, இவர் X + 800 பண்ணியிருக்காரு. இவர் 12 months இதை மெயின்டைன் பண்ண போறாரு. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை மாதம்? 8 months மட்டும் தான் அதை மெயின்டைன் பண்றாரு. அடுத்ததான் என்ன பண்றாருன்னா பிளஸ் இதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. சரியா? எவ்வளவு வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா 1200 வித்ட்ரா பண்ணிட்டாரு. இது ஃபர்தர் 4 months எவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணுவார். இதுதான் எதுக்கு சமம் அப்படின்னா, இதுதான் எதுக்கு சமம்னா 3 timesக்கும் 4 timesக்கும் சமமா. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் இதால இன்ட்டு பண்ணும், இதெல்லாம் இதால இன்ட்டு பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ட்டு பண்ணுங்க. இப்போ 4 table அடிச்சுன்னா 2 times, 4 table அடிச்சா இது 3 times, 4 table அடிச்சா இது 1 time. சரியா? இப்போ நம்ம இது இன்ட்டு பண்ணா என்ன வரும்? இது இன்ட்டு பண்ணா இது பண்ணா 3x வரும். பிளஸ் இது இன்ட்டு பண்ணா என்ன வரும்? 2400 வரும். சரியா? இன்ட்டு இந்த 3ஆல இது இன்ட்டு பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு அதே மாதிரி இதால இது இன்ட்டு பண்ணிக்கலாம். மொதல் இதெல்லாம் இன்ட்டு பண்ணிக்கோங்க. இது என்ன வரும்? 2x பிளஸ் ஒரு 1x, 3x minus 1200 into 4ங்க. அவ்வளோதாங்க. சரியா? இப்போ இது என்ன வரும்? இது இன்ட்டு பண்ணால் 9x வரும். இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 7200 வருமா? இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 12x வரும். இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 4800 வரும். அப்போ 9200ஓட இந்த 4800 ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 7200ஓட இது இன்ட்டு பண்ணால் 4800 ப்ளஸ் பண்ணுங்க. என்ன வரும் நமக்கு? இது ப்ளஸ் பண்ணால் 800னா 8000 ப்ளஸ் 4000 12000 வரும். 12000 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 into 3x என்னது? 12x. 3 into 3 வந்து 9x. 12xல 9x போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 12xல 9x 3x வரும். அப்போ 12,000 தான் வந்துட்டு 3 times of x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 4000 வரும். அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? 4000 சொல்லிக்கலாம். சரியா?
இதை கரெக்டா அந்த ஈக்குவேஷனை மட்டும் ப்ராப்பரா சால்வ் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், the ratio of A to that of B வந்துட்டு 3:4 and the average age of A, B, C வந்துட்டு 40 years அப்ப A plus B plus C என்ன வரும்னா 40 into 3 போடுங்க, 120 வருங்க. அடுத்தது the average age of A and B, ஏக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, 35 சொல்றாங்களா, 35 into 2 போடுங்க, அப்ப டோட்டல் கிடைச்சிடும் 70. இப்ப நம்ம கேட்கறது find the value of C. அப்ப C சொல்லிடலாங்களா, ஏபிசில இருந்து நீங்க ஏபிய மைனஸ் பண்ணா சி கிடைச்சிடுவாங்களா, சி எவ்வளவு வருவாங்க, 120 இருந்து 70 மைனஸ் பண்ணுங்க, 50 வரும். இந்த இன்ஃபர்மேஷன்ல நம்மள வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. நீங்க கரெக்டா செம கவனமா படிங்க, படிச்சாவே நம்ம ஈஸியா இந்த ரெண்டு தகவலை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 50ங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Warren spends 30% of his monthly income on food, 10% of the remaining on transportation. பாருங்க, 100% 30% செலவு பண்ணிட்டாரு. அப்ப 100ல 30 செலவு பண்ணிட்டாருன்னா அவர் 70% வச்சிருப்பாரு. 70ல 10%, 70ல 10% என்ன வரும், 7 வரும். சரியா? 7 வந்து எதுக்கு பண்ணிருக்காருன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காரு. இது வந்து எதுக்கு பண்ணிருக்காருன்னா ஃபுட்டுக்கு பண்ணிருக்காருங்க. சரியா? இப்ப மீதி கையில என்ன இருக்குன்னா 63% இருக்குங்க. இப்ப the difference between the amount spent on food and transport வந்துட்டு 9,200. அதாவது இந்த 30க்கும் இந்த 7க்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 23%, அதான் 9,200 தான் 23%. 23%. இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் வரும். மந்த்லி இன்கம்னா 100%, 100ஆல இன்ட்டு பண்ணுங்க. இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா 400 வரும். 400 into 100 என்ன 40,000 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 40,000. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A alone can complete your work in 60 days. A வந்துட்டு 60 daysல பண்ணுவாராம். அண்ட் B alone can do the same work வந்து பாத்தீங்கன்னா 40 days. சரிங்களா? இப்ப A and B start working and after 16 days B left the work. இப்ப இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 day ஒர்க் கிடைக்குங்க. சரியா? 1 day ஒர்க் கிடைச்சிடும். அப்ப இங்க 40 போட்டுக்கோங்க, இங்க 60 போட்டுங்க, அது ரேஷியோ எடுத்துங்க. அது 2 யூனிட்ஸ் பண்ணாருன்னா இவரு 3 யூனிட்ஸ் பண்ணுவாரு. அப்ப மொத்தமா இதை அப்படியே இன்ட்டு பண்ணீங்கன்னா நமக்கு டோட்டல் யூனிட் கிடைக்கும். டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 into 3 அல்லது 60 into 2 எப்படி பார்த்தாலும் 120 யூனிட்ஸ்ங்க. 120 யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து 16 days பண்ணிட்டாங்களாம். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஏ வந்து 2 யூனிட்னா பி வந்து 3 யூனிட்ஸ், அப்ப 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்கு பண்றாங்க பாருங்க, எத்தனை நாளைக்கு, 16 daysக்கு. அப்ப 16 daysக்கு 80 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. 120ல இருந்து 80 யூனிட்டை மைனஸ் பண்ணுங்க, அப்ப எவ்வளவு கிடைக்கும்னா 40 யூனிட் கிடைக்கும். இந்த 40 யூனிட்டை யார் பண்ண போறாங்கன்னா பி வந்து விலகிட்டாரு. அப்ப ஏ மட்டும் தான் ரிமைனிங் 40 யூனிட்டை பண்ண போறாரு. 40 யூனிட்டை ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட்டா பண்ணுவாரு. அப்ப ஏ வந்துட்டு 40 யூனிட்டை 2 யூனிட்டா பண்ணாருன்னா எத்தனை நாள்ல பண்ணுவாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 20 daysல பண்ணுவார்னு சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 20 days. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. There are 5 consecutive even number. The sum of the first and the last number is 24னு சொல்லிட்டாங்க. சரியா? 5 consecutive even numberல நம்ம என்ன எடுத்துக்கலாம், x எடுத்துக்கலாம், x plus 2, அப்புறம் x plus 4, அப்புறம் x plus 6, அப்புறம் x plus 8னு எடுத்துக்கலாம். consecutive even number பாத்தீங்கன்னா ஈவனா வந்துட்டு அடுத்த நம்பருக்கு 2 டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 24னு சொல்லிட்டாங்க. த சம்னா டோட்டல்னு அர்த்தம். எக்ஸ் பிளஸ் 8 தான் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா 24 சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ இப்ப 2xோட வேல்யூ 2xோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 24 மைனஸ் 8 இருக்கும். சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 16/2 இருக்கும். அப்ப 8 இருக்கும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, if the smallest number from the 3 consecutive odd number is 13 more than the smallest even number. இதுதான் smallest even number. இதை விட 13 அதிகமா இருக்குமா. சரியா? அப்ப இதுல ஆட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்னா அந்த 8ஓட 13 ஆட் பண்ணுங்க. 8ஓட 13 ஆட் பண்ணுங்க. அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 இருக்கும். சரியா? அடுத்தது ரெண்டாவது ஆட் நம்பர் என்னவா இருக்கும்னா 23 இருக்கும். அடுத்த கடைசி மூணாவது ஆட் நம்பர் என்னவா இருக்கும்னா 25 இருக்கும். இப்ப நம்ம என்ன கேட்கறாங்கன்னா ஹையஸ்ட் ஆட் நம்பர், அதாவது எந்த நம்பர் கிரேட்டஸ்டா இருக்கும் ஆட் நம்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 தான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 25ங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A shopkeeper marked up the price of an article by 40% above its cost priceங்களாம். சரியா? அதாவது 140%க்கு அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. 100% காஸ்ட் பிரைஸ்னா அதுக்கு மேல ஒரு 40%ங்க. அப்ப 140% ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது அண்ட் gives a discount of 20%. இந்த 140ல 20%ங்க.
10% எவ்வளோ வரும்? 10% வந்துட்டு 14 வரும். அப்போ 20% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வரும். அப்போ எவ்வளோக்கு வித்துருப்பாருன்னா 112% தான் வித்துருப்பாரு. சரியா? இது செல்லிங் ப்ரைஸ், இது வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸு, இது வந்து டிஸ்கவுண்ட்டு, இது வந்து செல்லிங் ப்ரைஸுங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னன்னா 112%. சரியா? அதுதான் எதுக்கு ஈக்குவல்னா 672க்கு ஈக்குவலாம். ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இந்த 100% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 672ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 112%க்கு. அப்போ நம்ம வந்துட்டு 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 672ல 600ல 100 6 டைம்ஸ், 72ல 12 வந்துட்டு 6 டைம்ஸ், 600ல 100 6 டைம்ஸ், 72ல 12 வந்துட்டு 6 டைம்ஸ். இது அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் 100 என்ன வரும்னா 600 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 600ங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நான் இது வரைக்கும் சொல்லி தந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.